அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிக்கன் பிரியாணி. நம்ம வீட்டு ஸ்டைல்ல சூப்பரா ஒரு சிக்கன் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலியில் எண்ணெயும் நெய்யும் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணும் நல்லா பொரிஞ்சதும் புதினா தலையும் போட்டு வதக்கிட்டு நீளமாக அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி அதோட சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட பூண்டு பேஸ்ட்டும் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி அதோட எண்ணெய் பிரிகிற பதம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கணும். இது ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணையும் பொடியாக்கி அந்த பொடியையும் இதில் நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதோட தக்காளியையும் புதினா தலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இது மூணையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்த்து நல்லா வதங்கிட்டு இதோட நல்லா மிளகாத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கேற்ப மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் அதோட நல்லா சேர்த்து உடையாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கன் நல்லா அப்படியே வேக விட்டுட்டு அது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக தயிரை ஆட் பண்ணிவிட்டு அந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி உடையாத அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் அதே கணக்கில் எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றி அதை ஒரு கலரிக்கிறேன். இந்த கேப்பில் நீங்கள் உப்பும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்மளோடது கொதித்ததும் எடுத்து வச்சுருக்க அரிசியை அதில் போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கலரிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக எல்லாம் வெந்ததும் நமக்கு லெமன், ஆஃப் லெமன் எடுத்து அதையும் நான் நல்லா புழிஞ்சு ஃபுல்லாக அதில் ஊற்றிட்டு ஒரு கலரி விட்டுட்டு தம் விடுறதுக்காக ஒரு தவா கல்லை எடுத்துட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு கலரிட்டு நம்ம தம் விட்டுடலாம். இப்போ நம்ம தம்மை உடைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நான் தம்மை உடைச்சிக்கிறேன். இப்போ நம்மளுடைய சுவையான சிக்கன் பிரியாணி தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.